வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. காவிரி நீர் தர மறுக்கும் கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்கப்படும் நெய்வேலி அனல் மின் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று திருச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கரும்பு விவசாயிகளின் நிலுவைத் தொகை வழங்குதல், குறுவை, சம்பா சாகுபடி பொய்த்து போனதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்குதல் மற்றும் காவிரியில் நீர் தர மறுக்கும் கர்நாடக அரசுக்கு மின்சாரம் வழங்கி வரும் நெய்வேலி அனல் மின் நிலையத்தை அக்டோபர் 20ஆம் தேதி முற்றுகையிடும் போராட்டம் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஆறு மற்றும் ஏரி வாய்க்கால்களின் கரைகள் உடையாமல் இருக்க மதகுகள் மற்றும் தடுப்பணைகளை தமிழக அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மதித்து எங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு தண்ணி திறந்து விட வேண்டும். அதே நேரத்தில் கர்நாடக அரசு இந்த போக்கை கைப்பிடித்தால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள் அனைவரும், விவசாய சங்கங்கள் அனைவரும் ஒன்று திறந்து நம்ம நெய்வேலியில் அனல் மின் நிலையம் முன்பாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தலைமையில் நாங்கள் அக்டோபர் 20ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கின்றோம் என்று இந்த மாநில பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டுவது போல தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சனையில் முழுமையான தீர்வு காண 2 மாநில முதல்வர்கள் சந்தித்து பேசுவது ஆரோக்கியமானது என்றும் மகிழ்ச்சி தெரிவித்தார். அவங்க இன்னும் கோடி பணத்தை கொட்ட போகிறோமா? இல்லை, அது ஒன்றும் இல்லை. நாங்கள் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைப்போம், நன்மதிப்பு பெற்று அதை வாக்காக மாற்றுவோம். அது வரைக்கும் உழைச்சி கொண்டு இருப்போம். உள்ளாட்சி தேர்தலில் நான் போட்டி இல்லை. என்ன தம்பியில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு, 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் தம்பியில் நிறைய பேராக போட்டி போடுறாங்க, நான் போடல. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிப்பதுடன் சாகுபடி செலவுகளையும் தமிழக அரசே ஏற்க வேண்டும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அணைகள் கட்டப்பட்டதால் அந்த பகுதி விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகம் முழுமையில் உள்ள அணைகள் முற்றிலும் வறண்டு போனதுடைய விளைவு தென்மேற்கு பருவமழையும் உரிய முறையில் கை கொடுக்காததால் இன்றைக்கு மிகப்பெரிய வறட்சியாக தமிழகம் மாறியிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக தமிழகத்தை முழு வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து வறட்சி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக விவசாய பணிகளில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகளுடைய விவசாய பணிகளுக்கான செலவினை தொகை முழுமையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் தீக்கிரையாக்கப்பட்ட லாரிகளுக்கு இழப்பீடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 20 நாட்களுக்கு மேலாக வாகனங்கள் இயக்காமல் நிறுத்தி வைத்துள்ளதால் 1500 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அங்கு கர்நாடகத்தில் நடந்த கலவரத்தில் நடந்த தீக்கிரையாக்கப்பட்ட லாரிகளுக்கு நஷ்டஈடு கேட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவோம். காவிரி படுகையில் கர்நாடகம் மேற்கொண்டு வரும் நீர்ப்பாசன திட்டங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் 147 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. காவிரி படுகையில் 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்த கர்நாடக அரசு நிதி ஒதுக்கியது. இந்த நீர்ப்பாசன திட்டங்களை எதிர்த்தும் திட்டங்களுக்கு தடை விதிக்க கோரியும் கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 147 பக்கங்கள் கொண்ட கூடுதல் ஆவணங்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ளது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி நீர்ப்பாசன திட்டங்களை கர்நாடக அரசு செயல்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு, நீர்வள அமைச்சகத்திற்கு தமிழகம் சார்பில் அனுப்பப்பட்ட கடித நகல், திட்ட செயல்பாட்டு அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்காமல் செயல்படுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் கடையநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கர்நாடக அரசு இது போன்ற பிடிவாத போக்கு என்பது இந்திய இறையாண்மைக்கு முரணானது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவுக்கு, மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நல்லுறவுக்கு முரணானது.
இதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் உரிய முறையில் அந்த கமிஷன்களை அமைச்சு கடும் நடவடிக்கை எடுத்தால் தான் அதை கர்நாடக அரசை கட்டுப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் பாராமுகமாக தான் இருப்பாங்க. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகையை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் 2015 படி தகுதியான சம்பள உச்சவரம்பை தளர்வு செய்து உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்த நிறுவனங்களில் ஒதுக்கக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் 20 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நஷ்டமடைந்துள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் 10 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு 20 விழுக்காடு போனஸும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணை தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசு ரப்பர் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதியுடைய தொழிலாளர்களுக்கு லாப நட்டத்திற்கு ஏற்ப ஒதுக்கக்கூடிய உபரி தொகையை கருத்தில் கொண்டு போனஸ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் 3,67,887 தொழிலாளர்கள் பயன்பெறுவர் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழக அரசிற்கு 476 கோடியே 71 லட்சம் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டது. அதன்படி சேலம், திருச்சி, தூத்துக்குடி மாநகராட்சிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 60 வார்டுகளில் திமுக 54 வார்டுகளில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 5 வார்டுகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திமுக முன்னாள் மேயர் சூடாமணிக்கு போட்டியிட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் மொத்தமுள்ள 65 வார்டுகளில் திமுக 62 வார்டுகளிலும், காங்கிரஸ் கட்சிக்கு 3 வார்டுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் துணை மேயர் அன்பழகன் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் சாருபாலா தொண்டைமான் போட்டியிடும் 44வது வார்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் திமுக 51 இடங்களிலும், காங்கிரஸ் 7 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 வார்டுகளிலும் போட்டியிடுகின்றன. திமுக அறிவித்துள்ள முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடுதல் இடங்கள் பெறுவது குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாவட்ட அளவில் முதல் கட்டமாக காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து ஒத்துக்கொண்ட சில இடங்களை சில மாநகராட்சிகளிலே அறிவித்திருக்கிறார்கள். அந்த மாநகராட்சிகளிலேயே இன்னும் அறிவிக்கப்பட வேண்டிய சில இடங்கள் உள்ளன. எனவே இது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளில் 3 வார்டுகளை மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கியதற்கு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் இன்று முதல் பெறப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அறிவித்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65 வார்டுகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஜெரோம் ஆரோக்கியராஜிடம் விருப்ப மனு அளித்தனர். இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65 வார்டுகளில் 3 வார்டுகளை மட்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கி திமுக அறிவித்ததற்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
மாவட்ட தலைவர் எனக்கே தெரியாமல் அந்த அறிவிப்பு வந்திருக்கு. நான் இதை சம்பந்தமாக மாநில தலைவர்கிட்ட பேசுகிறேங்கிறாரு. மாநில தலைவரை கேட்டால் நானே இப்போ தான் டிவியை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்னு எங்களுக்கு புரியல. தொண்டர்கள் அத்தனை பேரும் கொதிச்சு போய் கிடக்கிறான். எங்களை வச்சு தானே சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே எங்களுக்கு, நீங்கள் தனிச்சு போட்டிடுங்க, கூட்டணி வேணான்னு சொல்லியிருக்கலாமே. எங்களை வச்சு எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க? நாங்கள் 8 சீட்டு வந்தோமோ, 5 சீட்டு வந்தோமோ. எங்கள் காங்கிரஸ் தொண்டர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு போட்டுக்கணும் இல்லையா? அப்போ அதை மதிக்கணுமா இல்லையா கூட்டணிக்கு? வரும் உள்ளாட்சி தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தனுஷ்கோடி ஆதித்தன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 100க்கு 100% வெற்றியை பெற்றது. அதேபோல இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் 100க்கு 100% வெற்றியை நிச்சயமாக நாங்கள் பெறுவோம். திருச்சி மாநகராட்சியில் மக்கள் நல கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் திருச்சி மாநகராட்சியில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடும் இடங்களை பற்றிய முதற்கட்ட வார்டு பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் மதிமுக 8 வார்டுகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 வார்டுகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 5 இடங்களிலும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 வார்டுகளிலும் போட்டியிடுகின்றன. திருச்சியில் மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடும் 2ஆம் கட்ட பட்டியல் வரும் 30ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அடுத்த மாதம் 17 மற்றும் 19 தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதனையடுத்து அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி உள்ளிட்டவை தங்களின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளன. இந்த நிலையில் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவரிடம் விருப்ப மனுக்கள் பெறும் பணி வேகமாக நடந்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியில் இருந்து தேமுதிக மீள்வதற்கு உள்ளாட்சி தேர்தல் முக்கியமானதாக அக்கட்சி கருதுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய அக்டோபர் 3ஆம் தேதி கடைசி நாட்கள் என்பதால் பணிகள் வேகமாக நடைபெறுவதாக கட்சியினர் தெரிவித்தனர். இதனிடையே நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கு மேல் தேமுதிக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் SRM நிறுவனம் ஆக்கிரமித்ததாக கூறப்படும் நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் டெய்சி ராணி உட்பட 6 பேரின் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ரவி பச்சமுத்துவின் முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திராணி கோபிநாத் மற்றும் டெய்சி ராணி ஆகியோரின் சர்வே எண்களை அரசு தரப்பு வழக்கறிஞர் சமர்ப்பித்தார். பின்னர் இந்திராணி கோபிநாத் என்பவரின் நிலத்தை வாடகைக்கு பெற்றே தங்கள் நிறுவன பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக SRM நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, நிலத்தின் உரிமையாளர் இந்திராணி கோபிநாத் ஏன் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை எனவும், அவர்தான் உரிமையாளர் என கூறுவதை எப்படி நம்ப முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் டெய்சி ராணி உட்பட 6 பேரின் நிலத்தில் தற்போது வாகனம் நிறுத்தப்படுகிறதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ரவி பச்சமுத்து தரப்பு வழக்கறிஞர், நீதிமன்றம் உத்தரவிட்டால் 5 நிமிடங்களில் வாகனங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த தயார் என கூறினார். பின்னர் நிலத்தின் உண்மையான உரிமையாளரை இன்னும் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என விசாரணை அதிகாரிக்கும் போலீசாருக்கும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் அமைந்தகரை தாசில்தார் மற்றும் நில அளவையர் ஆகியோர் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலத்தை அளந்து அதன் தற்போதைய உண்மையான உரிமையாளர் யார் என்பது குறித்து வரும் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அந்த அறிக்கையில் டெய்சி ராணியின் நிலத்தில் SRM வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டால் முன்ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். SRM பச்சமுத்து ஜாமீன் பெறுவதற்கு செலுத்திய 75 கோடியில் மருத்துவ சீட்டுக்காக கொடுத்த பணத்தை திரும்ப வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பெற்றோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. SRM மருத்துவக் கல்லூரியில் இடம் வழங்குவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் SRM பச்சமுத்துவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அப்போது 75 கோடியை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செலுத்தி பச்சமுத்து ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்காக பணம் கொடுத்து ஏமாந்த விழுப்புரத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் தமது மகனுக்கு மருத்துவச் சீட்டு பெற பச்சமுத்துவின் அறிவுறுத்தலின் பெயரில் மகனிடம் பணம் கொடுத்ததாக கூறியுள்ளார்.
இதற்கான ஆதாரங்கள் மற்றும் வருமான வரி விவரங்கள் தன்னிடம் உள்ளதால் பச்சமுத்து நீதிமன்றத்தில் செலுத்தியுள்ள பிணைத் தொகையில் இருந்து தான் செலுத்திய 54 லட்சத்தை திருப்பித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நாளை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு தொடர்பாக ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மென்பொறியாளர் சுவாதி படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் கடந்த 18ஆம் தேதி புழல் சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ராம்குமார் மின்கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராம்குமாரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உடற்கூறு ஆய்வின் போது தங்களது தரப்பு மருத்துவரை அனுமதிக்க கோரியும் ராம்குமாரின் தந்தை பரமசிவம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 3 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புகளை அளித்தனர். மேலும் ராம்குமார் தந்தை பரமசிவம் கோரிக்கையையும் உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இதனையடுத்து ராம்குமாரின் தந்தை பரமசிவம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். மேலும் இந்த மனுவினை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி TS தாக்கூரிடம் முறையிட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மதுரை கீழடி அருகே தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைப்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மதுரைக்கு அருகே உள்ள கீழடி கிராமத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 5300 தொல்பொருட்களும் 71 தமிழ் பிராமி எழுத்துக்கள் சுடுமண் பானை ஓடுகளில் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதிக்கு ஏராளமான பொதுமக்கள் சென்று பார்த்து வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நமது நியூஸ் 7 தமிழில் செய்தி வெளியானதை தொடர்ந்து பழந்தமிழர் நாகரிகத்தை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ் கீழடியில் உடனே அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்திற்காக ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள ஆந்திர மாநில அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் நாகசிவடு இந்த தகவலை இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் அக்டோபர் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது. பிரம்மோற்சவத்தின் சாதாரண நாட்களில் நாள்தோறும் 2000 முறை திருப்பதி திருமலை இடையே பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழக பக்தர்களுக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடன் இணைந்து 135 ஆந்திர பஸ்கள், 135 தமிழக பஸ்கள் என மொத்தம் 270 பஸ்கள் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி உள்ளிட்ட வழித்தடங்களில் திருப்பதிக்கு இயக்கப்பட உள்ளதாகவும் நாகசவுடு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. இனி செய்திகளை மகேஷ் தொடர்வார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கோவையில் கல்லூரி பேராசிரியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் ரம்யா. கடந்த 2014ஆம் ஆண்டு அவரது வீட்டில் ரம்யா கொலை செய்யப்பட்ட நிலையிலும் அவரது தாயார் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் கிடந்தனர். இது தொடர்பாக 7 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் நெல்லையைச் சேர்ந்த மகேஷ் என்பவரை கைது செய்தனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மகேஷ் மீது கொலை குற்றம் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜா உத்தரவிட்டார். மேலும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். எதிரியின் மீது 376 சப்கிளாஸ் 1, 302 IPC, 392 ரெட் வித் 397, தென் 307, 449 என்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று திறந்த நீதிமன்றத்தில் அவையேறிய தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த தீர்ப்பில் இன்று மேற்கண்ட குற்றங்களுக்காக 3 ஆயுள் தண்டனையும் 1 மரண தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் பாஜக மூத்த தலைவர் இல்ல கணேசன் நாளை மறுநாள் போபாலில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், புகுந்த வீடாக மத்திய பிரதேசம் ஆகப் போகிறது என்றாலும் பிறந்த வீடான தமிழகத்திற்கே முன்னுரிமை வழங்கி தமிழர் நலனுக்காக குரல் கொடுப்பேன் என்றார். SRM பச்சமுத்து கூட்டணியில் இருக்கிறாரா என்பது குறித்து பாஜக மாநில தலைமைதான் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதால் வேறு யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் இலகணேசன் விளக்கம் அளித்தார். நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக அகில பாரத தலைவர் அறிவித்த பிறகு நானும் அதிகாரபூர்வமாக என்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பதவி ஏற்ற பிறகு மீண்டும் சென்னை வரும்பொழுது விரிவாக உங்களை சந்தித்து பல கருத்துக்கள் பேசுகின்றேன். சென்னையில் பாஜகவினர் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகள் வீச முயன்றதை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு இடங்களில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்நிலையில் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து பாஜக சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர் EVK சம்பத் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். அங்கு வந்த மர்ம நபர்கள் பாஜகவினர் மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதியில் திரண்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மர்ம நபர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு பெட்ரோல் குண்டை வைத்துக் கொண்டு 4 பேர் இங்கே வருகிறார்கள் என்றால் எங்களின் கைதிலேயே உள்நோக்கம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆக எங்களை கைது செய்து இங்கே அடைத்துவிட்டு வேண்டுமென்றே இங்கே தாக்குதல் நடத்தி எங்களது உயிருக்கு பங்கம் விளைவிக்கும் அளவிற்கு உள்நோக்கம் இல்லை என்று எப்படி நாங்கள் நிரூபிப்பது? காவிரி பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்று வேலை என்றும் அதில் தமிழகம் பங்கேற்க கூடாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை கர்நாடக அரசுக்கு உண்டே தவிர இனி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது தேவையில்லை என தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டத்தை கர்நாடக அரசு காலில் போட்டு மிதித்து வருவதாக கூறியுள்ள வைகோ கர்நாடக அரசுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழகத்திற்கு பெருங்கேடாக முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி ஒழுங்குமுறை குழு அமைப்பது மட்டுமே தீர்வு என்று தெரிவித்துள்ள வைகோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கர்நாடக அரசு நிறைவேற்ற மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு உண்டு எனவும் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிற்கு சாதகமாக நடந்து கொள்ளும் மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் இரு மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தக்கூடாது என திமுக தலைவர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு அதனை நிறைவேற்றாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசின் செயல்பாடு உச்சநீதிமன்றத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் சட்டப்பேரவை தீர்மானத்தின் மூலம் கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு அரசியல் சட்ட நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். இரு மாநில முதல்வர்களின் கூட்டத்தை கூட்டி அதன் முடிவுகளை வரும் 30ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தவாறே அதிகாரிகளை அழைத்து விவாதித்ததாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடகத்திற்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வரும் மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் இரு மாநில முதலமைச்சர்களின் கூட்டம் நடைபெற உள்ளதாக கூறப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற பிரதமர் மோடி தலைமையேற்று கூட்டத்தை நடத்தி சுமூக தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காய்ச்சலால் 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்ததை அடுத்து காய்ச்சலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூனிமாங்காட்டைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் சூர்யா கடந்த சில தினங்களாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவன் சூர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கேக்கச்சித்திரம் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார பணியாளர்களை முடுக்கிவிட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவன் சூர்யாவுடன் காய்ச்சலுக்கு பலியானோரின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் சம்பளத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரயில்வேயில் பணிபுரியும் C மற்றும் D பிரிவு ஊழியர்களுக்கு 78 நாட்கள் சம்பளத்தை போனஸாக வழங்க இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த போனஸ் மூலம் 12,60,000 ஊழியர்கள் பயனடைவார்கள். ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்காக 2,090 கோடியே 96 லட்சம் ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது.
புதுச்சேரியில் சென்டாக் உயிரியல் பாடப்பிரிவுகளுக்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வில் குளறுபடிகள் ஏற்பட்டதால் பெற்றோர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு காலியாக இருந்த இடங்களை நிரப்புவதற்கான இறுதிக்கட்ட கலந்தாய்வு இன்று துவங்கியது. இதில் பங்கேற்பதற்காக 4300 பேருக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி அங்கு வந்த பல மாணவர்களுக்கு கலந்தாய்வில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரசு அறிவித்தபடி பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 18 MBBS இடங்களை பெற வேண்டும், தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள காலி இடங்கள் அனைத்தையும் நிரப்ப வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அப்போது அங்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இன்னைக்கு 28ஆம் தேதி நடத்தப்பெற கவுன்சிலிங்கில் அந்த 18 சீட்டு இடம்பெறவில்லை. அதனால் போன ஆண்டும் இதே மாதிரி தான் சென்ற ஆண்டு இருந்துச்சு. அதனால் நிறுத்தி அதோட பர்மிஷன் கேன்சல் பண்ணாங்க. இப்போ எங்களோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இது சட்டசபையில் அறிவித்த 18 சீட்டை கொடுக்கணும், இல்லைனா அந்த பிம்ஸ் மருத்துவர்களோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். இல்லைனா தொழிலதிபர் சுப்ரதா ராயின் பரோல் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் 200 கோடி ரூபாயை வைப்புத் தொகையாக செலுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 17,000 கோடி ரூபாயை முதலீட்டாளர்களிடம் திருப்பி தராதது தொடர்பான கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சஹாரா குழும தலைவர் சுப்ரதா ராய் கடந்த மே மாதம் சிறையில் இருந்து பரோலில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் அவரது இடைக்கால ஜாமீனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து அவரது பரோல் தொடர்பான உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி சஹாரா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான இன்றைய விசாரணையில் சுப்ரதா ராயின் பரோலை அக்டோபர் 24ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சஹாரா குழுமம் 200 கோடி ரூபாயை முன்வைப்பு தொகையாக செலுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் 12 ஆண்டு தினம் இன்று டெல்லியில் கடைபிடிக்கப்பட்டது. மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹன்ஸ்ராஜ் கங்காரம் தொடங்கி வைத்த இக்கூட்டத்தில் அனைத்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செயலாளர்களும் இயக்குநர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் வருவாய்த்துறை ஆணையர் சத்யகோபால், தமிழக பேரிடர் மேலாண்மை இயக்குநர் லதா ஆகியோர் கலந்து கொண்டனர். பேரிடர் மேலாண்மையில் எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள், புதிய தொழில்நுட்பங்கள், வெள்ளம், புயல், நிலநடுக்கம் போன்ற நேரங்களில் எடுக்கப்பட வேண்டிய ஏற்பாடுகள் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மனித உயிர்களின் இழப்புகளை குறைக்கும் வழிமுறைகளும் இத்திட்டத்தில் அடக்கம் என்று இந்த ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் RK ஜெயின் தெரிவித்தார். People who are the first responder who have to face know about it, they know do's and don'ts. They have been sensitized through mock drills. They've been informed about the vulnerabilities. கல்வி நிலையங்களில் ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. நியூஸ் 7 தமிழுக்கு அவர்கள் அளித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். வீடும் பள்ளிக்கூடமும் ஒன்றிணைந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லித் தரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சமுதாயம் நம்மளை பாதி கிடைக்குது. நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்னா ஆசிரியர் கையிலையும் இருக்குது, பெற்றோர் கையிலையும் இருக்குது. 2 பேருமே கூட்டு முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி சம்பவங்களை தடுக்க முடியும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? படிக்க தான் வந்திருக்கோம். நம்ம வேலை படிக்கணும். நீங்கள் நம்ம கரெக்டாக வந்தோன்னா ஆசிரியர்களுக்கு கரெக்டாக பாடம் எடுப்பாங்க. அவங்க கரெக்டாக பாடம் எடுத்தாங்கன்னா நம்ம கரெக்டாக வருவோம். இதுதான் ஃபேக்ட். அதை விட்டு போட்டு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பெல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த சினிமா, அந்த சினிமாவில் வர வன்முறை காட்சிகளை அவங்க பார்க்குறதால குத்தங்க நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணும்னா நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக கண்காணித்து வளர்க்கணும். சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சொந்த பர்சனல் பிரச்சனைலாம் வச்சுட்டு கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தேவை பாடம் எடுக்கிறத மட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சொந்த வெறுப்பே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸும் ஆசிரியர்கள் எதிராக செயல்படுறாங்க. குழந்தை தப்பு செய்யும்போது வாத்தியார் அடிக்கும்போது அம்மாவும் கொஞ்சம் கண்டிக்கணும். வாத்தியாருங்க சாருங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா அது உனக்கு நல்லதுக்கு தான் செய்கிறாங்க, கெட்டு போகிறதுக்கு செய்ய மாட்டாங்க. நீ மற்ற தப்பு செஞ்சதுனால தான் அவங்க உங்களை அடிக்கிறாங்க. தப்பு செய்யலைன்னா உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் டாக்டருங்க மேலே, அதனால் ஸ்கூல் வாத்தியாருங்க மேலே எந்த விதமான தப்பும் கிடையாது. பேரண்ட்ஸுக்கு மட்டும் பசங்களோட கண்ட்ரோல் பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. எப்படியா போட்ட பசங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற டைமில் எழுதக்கூடாதுன்னு தடை போட்டால் அவங்களுக்குள்ள வன்முறை தூண்ட விடுற அளவுக்கு ஆசிரியர் உண்டாக்குறாங்க. அந்த ஆசிரியர் அது முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லியிருந்தால் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. மாணவர்கள்ட்ட ஆசிரியர்கள் பெற்றோர் மாதிரி நடந்துக்கணும். அவங்க 2வது ஃபாதர், 2வது மதர். அதனால் நல்ல முறையில் அவங்களோட கோஆப்ரேஷன் பண்ணால் இந்த மாதிரி நடக்காது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். அதுவும் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக அவங்களோட கோபத்தை தூண்டுற அளவுக்கு ரொம்பவும் பனிஷ் பண்ணாமல் இருக்கணும். அது நல்லது.
முக்கியமாக இந்த இன்சல்ட் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் 4 பேர் முன்னாடி பண்ணாமல் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொன்னால் இதெல்லாம் நடக்காது. வீட்டில் பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்க இதுக்குள்ள சண்டை போடுறது, ஒரு கடுமையாக நடந்துக்கிறது இருக்கக்கூடாது. டீச்சர்ஸும் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வீட்டு குழந்தைங்கள மாதிரியே பார்த்துக்கணும். அது மாதிரி இருக்கணும், ஒரு அமைதியான சூழலில் இருக்கணும். டீச்சர்ஸ் பார்ஷியாலிட்டி எதுவும் பார்க்கக்கூடாது. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லோரும் முன்னாடியும் எதுவும் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லணும். அட்வைசரி செஷன்லாம் வைக்கணும். அப்போ தான் பசங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன் கொடுத்தா மாதிரி இருக்கும். 1990களுக்கு பின்னர் இந்தியாவின் தலைச்சிறந்த ஸ்பின் பவுலர் என மக்கள் கருதும் வீரர் யார் என நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு அனில் கும்ளே என 32.08% பேரும், ஹர்பஜன் சிங் என 9.67% பேரும் கருத்து கூறியுள்ளனர். ரவிச்சந்திரன் அஸ்வின் என 58.25% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு அனில் கும்ளே என 32% பேரும், ஹர்பஜன் சிங் என 10% பேரும் கருத்து கூறியுள்ளனர். ரவிச்சந்திரன் அஸ்வின் என 58% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். நெல்லையில் நடைபெறும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் லீக் போட்டிகள் நடைபெற்றன. நெல்லையில் 66வது மாநில அளவிலான கைப்பந்து போட்டி பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் கோவை, சென்னை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டுள்ளன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் வரும் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சேலத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான தடகள போட்டிகள் இன்று தொடங்கியது. இதில் 170 பள்ளிகளைச் சேர்ந்து 1824 மாணவர்கள் பங்கேற்று விளையாடினர். 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஓட்டப்பந்தயம், தொடரோட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் ரமாமணி தெரிவித்தார். இதுக்கு சிபிஎஸ்சி இஸ் ஆல்சோ ஸ்பான்சரிங் அண்ட் அட் த சேம் டைம் எங்கள் ஸ்கூல் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல, எங்கள் ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறதுல பெருமைப்படுறோம். இதில் குழந்தைங்க ஜெயிக்கிற குழந்தைங்க, இது ஸ்டேட் லெவல் மீட்டுங்கிறதுனால குழந்தைங்க ஜெயிக்கிற குழந்தைங்க நேஷ்னல் லெவலில் அடுத்த ஸ்டெப் நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட்